புரட்சித் தலைவர், மக்கள் திலகம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட எம்ஜிஆர் ஒரு எவர்கிரீன் ஹீரோவா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கும் அவர் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் காட்டுற ஆர்வத்தை அடிப்படையா வச்சு பார்த்தா ஆமான்னு தான் சொல்லணும். எம்ஜிஆர் நாடகங்கள்ல இருந்து வெள்ளித்திரைக்கு இடம் மாறினப்புறம் முழு நேர அரசியல்வாதியாக மாறினது வரை நடித்த மொத்த படங்கள் 135. ஒவ்வொரு படங்களும் தனக்கான பிரத்யேகமான சுவாரஸ்யங்கள் உள்ளடக்கியது தான். அப்படி அவருடைய ஒவ்வொரு படங்களையும் பற்றின சின்ன சின்ன செய்திகளை ஒரு முழு தொகுப்பாக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் நாங்கள் இங்கே முயற்சி பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவருடைய முதல் 20 படங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நான் உங்கள் ரமணிராம். இது ரமணிஸ் ரவுண்ட் அப். முதல் 20 படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் மட்டுமே நடிச்சிருந்தார் எம்ஜிஆர். தன்னோட சினிமா பயணத்தை சதி லீலாவதியில் தொடங்கினார். இது அவருக்கு மட்டும் முதல் படம் இல்லை, பின்னாளில் புகழ்பெற்ற பலருக்கும் அது முதல் படம். அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன், நகைச்சுவை மன்னர் டிஎஸ் பாலையா, கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன், இவங்க 3 பேருக்குமே இதுதான் முதல் படம். ரெங்கைய நாயுடு அப்படிங்கிற போலீஸ்காரர் வேடத்தில் நடிச்சிருந்தார் எம்ஜிஆர். 1936 வெளிவந்த திரைப்படம் இது. அவருடைய 2வது திரைப்படம் இரு சகோதரர்கள். டிஎஸ் பாலையாவினுடைய அண்ணன் கோபாலாக நடித்திருப்பார் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி இந்த படத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருந்தார். தட்ச யஜ்ஞம் எம்ஜிஆருடைய 3வது திரைப்படம். விஷ்ணுவாக வேடம் தரித்து நடித்திருந்தார் இந்த படத்தில். வீர ஜெகதீஷ், VSM ராஜாராம் ஐயர் அப்படிங்கிற கதாநாயகனாக நடித்து வெளிவந்த திரைப்படம். எம்ஜிஆர் ஒரு சிறிய வேடம் ஏற்றிருப்பார் இந்த படத்தில். மாயா மச்சிந்திராவில் எம்ஜிஆருக்கு கிடைச்ச சூயகேது கதாபாத்திரம். அதை நடிக்க வேண்டிய நடிகர் திடீரென்று மரணம் அடைந்ததால் கிடைச்ச சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு பாத்திரம். எம்ஜிஆர் நடித்து வெளியான 5வது படம் இது. எம்ஜிஆர் திரைப்படத்தில் கதாநாயகியோடு கத்திச்சண்டை செய்து நடித்தது தன்னுடைய 6வது படமான பிரகலாதாவி. TR மகாலிங்கம் கதாநாயகன் நடித்த இந்த படத்தில் இந்திரன் வேடத்தில் நடித்தார் எம்ஜிஆர். 20 முறைக்கு மேல பல்வேறு இந்திய மொழிகளில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இது. எம்ஜிஆரின் 7வது திரைப்படம் வேதவதி அல்லது சீதா ஜனனம். அந்த காலத்தில் நடத்தப்பட்ட மேடை நாடகங்களுக்கு 2 தலைப்புகள் வைப்பாங்க. அது அப்படியே இந்த திரைப்படத்திலேயும் பின்பற்றப்பட்டது. இந்திரஜித் வேடமணிந்து தோன்றுவார் எம்ஜிஆர். NS கிருஷ்ணன், TA மதுரம் இணைஞ்சு நடித்த ஆகாசவாணி என்கிற நகைச்சுவை குறும்படம் ஒன்றும் இந்த திரைப்படத்தோடு திரையிடப்பட்டது. எம்ஜிஆருடைய 8வது திரைப்படம் அசோக் குமார். தியாகராஜ பாகவதர் கதாநாயகன் நடித்த இந்த திரைப்படத்தில் மகேந்திரன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் எம்ஜிஆர். தமிழறியும் பெருமாள் என்பது எம்ஜிஆர் 9வதாக நடித்த திரைப்படத்தின் தலைப்பு. எம்ஜிஆர் சந்தானம் என்கிற கதாபாத்திரம் ஏற்று நடித்திருந்த இந்த படம் மகாகவி காளிதாசின் கதையை தழுவி எடுக்கப்பட்டிருந்தது. தாசிப்பெண் அல்லது ஜோதி மலர் எம்ஜிஆரின் 10வது திரைப்படம். ஒரு கௌரவ வேடத்தில் சிவபெருமானாக எம்ஜிஆர் நடித்திருந்த இந்த படத்தில் TR மகாலிங்கம் தான் கதாநாயகன். படத்தை எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கியிருந்தார். அந்த காலத்தில் ஒரு படம் சராசரியா 3லிருந்து 3.5 மணி நேரம் ஓடும். ஆனால் இந்த படம் மட்டும் 2.5 மணி நேர படமாக எடுக்கப்பட்டது. அதுக்கு காரணம் அப்போது 2ஆம் உலகப் போர் காரணமாக பிலிம் ரோல்கள் கிடைப்பது கடினமாக இருந்ததுதான். ஹரிச்சந்திரா படத்தை எம்ஜிஆருடைய 11வது படமாக எடுத்துக்கலாம். சத்திய கீர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார். PU சின்னப்பாவும் கண்ணாம்பாவும் ஜோடியாக நடிச்சிருந்த படம் இது. சாலிவாகனன் எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த 12வது திரைப்படம். எம்ஜிஆருக்கு பின்னால் நடிக்க வந்த ரஞ்சன் கதாநாயகனை நடிக்க எம்ஜிஆர் அவரோடு கத்திச்சண்டை போட்ட போது வேணும்னே தன்னை தாக்குவதாக ரஞ்சன் புகார் செய்த படம் இது. லாவகமாக வாழ் வீச தெரிஞ்ச எம்ஜிஆர் தன்னுடைய வேகத்தை குறைத்து கொண்டு ரஞ்சனிடம் தோற்று போவதாக நடித்தார். எம்ஜிஆரின் 13வது படமாக வெளிவந்தது மீரா. இந்த படம் MS சுப்புலட்சுமி பக்த மீராவாக நடித்த இந்த திரைப்படம் எல்லிஸ் ஆர் டங்கனின் இயக்கத்தில் வெளிவந்த 11வது திரைப்படம். தளபதி ஜெயமல் என்கிற வேடமேற்று நடித்திருந்தார் எம்ஜிஆர். ஸ்ரீமுருகன் எம்ஜிஆரின் 14வது திரைப்படம். 1944 தியாகராஜ பாகவதர் நடிக்க தொடங்கப்பட்ட இந்த படம் அவர் கொலை வழக்கில் கைதாகி சிறைக்கு போக கன்னட நடிகரும் பாடகருமான ஹொன்னப்ப பாகவதர் கதாநாயகனானார். படத்தில் பரமசிவனாக தோன்றினார் எம்ஜிஆர். தெலுங்கு நடிகை மாலதி பார்வதி வேடமிட இருவரும் இணைந்து சிவதாண்டவம் ஆடியிருப்பார்கள் இந்த படத்தில். ராஜகுமாரி எம்ஜிஆருக்கு 15வது திரைப்படம். ஆனால் அவர் கதாநாயகனாக நடித்த முதல் படம். கலைஞர் கருணாநிதி வசனம் எழுதிய முதல் படமும் இதுதான். படம் பெற்ற வெற்றி எம்ஜிஆர் கருணாநிதி இருவரிடையே ஒரு ஆழமான நட்பிற்கு காரணமாக அமைந்தது. ராஜகுமாரியை முடிச்ச கையோடு நல்லதொரு வாய்ப்பிற்காக காத்திருந்த எம்ஜிஆருக்கு NSK பிலிம்ஸ் தயாரித்த பைத்தியக்காரன் திரைப்படத்தில் நடிக்க வேண்டிய சந்தர்ப்பம் தேடி வந்தது. கொலை வழக்கில் சிக்கி பொருளாதாரத்தில் மிகுந்த பின்னடைவை சந்திச்சிருந்த NS கிருஷ்ணன் குடும்பத்திற்கு உதவுவதற்காக பணமே வாங்கி கொள்ளாமல் பைத்தியக்காரன் திரைப்படத்தில் நடித்து கொடுத்தார் எம்ஜிஆர். அதுவரை NS கிருஷ்ணனுக்கு மட்டுமே ஜோடியாக நடித்திருந்த TA மதுரம் எம்ஜிஆருக்கும் ஜோடியாக நடித்திருந்தார். அபிமன்யு எம்ஜிஆரின் 17வது திரைப்படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகர் இல்லை. அபிமன்யு திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஏற்ற பாத்திரம் அபிமன்யுவாக நடித்த SM குமரேசனின் அப்பா பாத்திரம். இந்த படத்தில் இடம்பெற்ற புது வசந்தமாமே வாழ்விலே அப்படிங்கிற பாடல் தான் MS விஸ்வநாதன் மெட்டமைத்த முதல் பாடல். அப்போது அவர் SM சுப்பையா நாயுடு, CS சுப்பராமன் இசையமைப்பாளர்களின் உதவியாளராக இருந்தார். ராஜமுக்தி திரைப்படத்திலே எம்ஜிஆர் கதாநாயகன் இல்லை, தியாகராஜ பாகவதர் நாயகனான இந்த படத்தில்
மகேந்திரவர்மன் அப்படிங்கிற பாத்திரமேற்று நடித்திருந்தார் எம்ஜிஆர். இது எம்ஜிஆரின் நடிப்பில் வெளிவந்த 18வது திரைப்படம். தளபதி விஜயகுமார் திருப்பார் தன்னுடைய 19வது படமான மோகினி திரைப்படத்தில் எம்ஜிஆர். இந்த படத்தின் கதாநாயகன் யார் என்று கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள், TS பாலையா தான் அது. இரண்டாவது நாயகனான எம்ஜிஆர் தனது வாழ்க்கை துணைவியான VN ஜானகியோடு முதல் முறையாக இணைந்து நடித்தது இந்த படத்தில் தான். 20வது படமான ரத்னகுமார் திரைப்படத்திலும் PU சின்னப்பா தான் கதாநாயகன். எம்ஜிஆர் பாலதேவன் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தார். 1949 இந்த படம் வெளியானது. 36 தொடங்கி 49 வரை 13 வருடங்களில் 20 படங்கள். சினிமா ரசிகர்களின் மனசை வெகுவாக ஆக்கிரமிச்சிருந்த எம்ஜிஆர் தன்னுடைய ஆரம்ப காலங்களில் நடிச்சிருந்த 20 திரைப்படங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து மற்ற திரைப்படங்கள் பற்றிய இன்னொரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.